ஹாய். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்கிறேன். ஒன்ஸ் நான் ஏற்காடு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் காலேஜ் போய்ட்டு மார்னிங் எக்ஸாம் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:07 ஆயிடுச்சு. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஊருக்கு போகிறது தான் பிளான். இப்போ நான் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோட்டலு பார்த்தீங்களா. இது கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கீழே நிற்கிது பாருங்கள் நம்ம பைக்கு. இதுதான் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்றது. இதுக்கு மேலே தான் ஏறி நைட் கரண்ட் இல்லை. ஸோ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா. நேற்று வாரம்லாம் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு லக்கேஜ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது. கேமரா ஒரு சைடு, ஷூ ஒரு சைடு, ஹெல்மெட் ஒரு சைடு, கம்பெனி லேப்டாப் ஒரு சைடு, ஃபோன் சார்ஜரு, மவுஸு, இங்கே செப்பல், அங்கே க்ளவுஸு எல்லாம். இதுதான் சிங்கிள் பெட்ரூமு. இது இப்போ இதோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா பெர் டே 600. ஓகே, நாங்கள் எப்பவுமே இங்கே தான் இது ரூம் ஸ்டே போடுவோம். நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இது இல்லை. நான் இப்போ தான் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒன்று ஒன்றா இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ஏன்னா எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ டைம் இருக்குது. 10 o'clock தான் 9:30 அங்கே ரீச் பண்ணுறோன்ற மாதிரி டிக்கெட்டில் போட்டிருந்தது. ஸோ நம்ம ஒரு 6 above கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு இதாயிரும் போல். ஸோ நான் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கோப்ரோ வியூவில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, பாய். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். இதுதான் அந்த லாட்ஜு, சௌதம்பிகை, ஏசி அண்ட் நான் ஏசி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:32. இதுதான் கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டு. சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே ரூம் ஸ்டே. நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் போடுவேன். ஏன்னா காலேஜ் விஷயமாக வந்தேன்னா ஒரு நாள் 2 நாள் கண்டினியூஸாக எக்ஸாம் இருந்துச்சுன்னா அப்படியே நான் ரூம் எடுத்துப்பேன். இல்லைனா மறுபடியும் நான் சென்னையில் இருக்கிறப்போ நான் போகிறதுக்கே ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதுக்கு எனக்கு இதே பெட்ரு. அவ்வளோதான். அப்பாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டு எடுத்தோன்னா சேலம்குள்ளே போகுது, லெஃப்ட் எடுத்தோன்னா பெங்களூர். ஸோ இப்போ நம்ம பெங்களூர் போக போகிறதில்ல, திருச்சிக்கு தான் போக போகிறோம். இப்போ திருச்சி என்ன அப்படின்னா நாமக்கல் வரைக்கும் நல்லா இது ஹைவே தான். ஒன்ஸ் நாமக்கல் டு அந்த திருச்சி போகிற வரைக்குமே நமக்கு சிங்கிள் வே தான். ஸோ ஆப்போசிட்டாக வரதுனால நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ பொறுமையாக தான் போக முடியும். மணி 5:30 ஆயிடுச்சு, ஆனாலுமே வெயில் அடிக்குதே. அவன் இப்போ தான் கால் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நம்மளும் அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் நான் மதியம் சாப்பிடலை. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு சாப்பிட்ற மாதிரி தான். சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். எந்த ஒரு அர்ஜென்சியுமே இல்லை. கரெக்ட் டைம் பார்த்தா கூட 9:30 தான் ஃப்ளைட் திருச்சி லேண்ட் ஆகும். கூகுள் மேப்பே என்ன சொல்லுது அப்படின்னா 8:42 நீ ரீச் ஆயிடுவேன்னு சொல்லுது. எப்படி நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். பட் ஆனால் ஸ்லோவாக போகிறப்ப பிரச்சனை கிடையாது. 8:42 போனாலுமே ஓகே தான் நமக்கு. ஆனால் 3 hours கட்டுது, 3 hours 10 minutes கட்டுது. for only 145 kilometers
நான் யூஸ்வலாக வந்துட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு நான் 80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் கம்மியாகும், 40 to 50ன்ற மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே தான் இருப்போம். ஸோ நம்ம சிட்டியை விட்டு ஒன்ஸ் நம்ம வெளியில் வரணும். ஸோ அதற்கே வந்துட்டு டைம் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் ஹவர் மட்டும் எப்போயுமே கம்மி, ஒரு 40 to 50 அச்சீவ் பண்ணுறதே ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்துட்டு நம்ம 80 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான். ஏன்னா 80 160 தான். ஆனால் இன்னும் 1 ஹவர் காட்டுதுன்னா காரு நம்ம வந்து சிங்கிள் லேன். ஸோ நம்ம அவ்வளோவா க்ரூஸ் பண்ண முடியாது, எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்றது தெரியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி இது கூகுள் சொல்லுது. நம்மளும் எப்படி எங்கேயாவது நிறுத்தி சாப்பிட்டு தான் போவோம். ஸோ பிரச்சனை இல்லை. நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே, அப்போ நம்மளும் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். அவன் வர்றது பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவங்க அண்ணன் மேரேஜுக்கு தான் வரான். பட் ஆனால் அது அவங்க அண்ணனுக்கே தெரியாது. அவங்க அண்ணன் என்கிட்ட கேட்டார். நானும் இல்லை வரல, தெரியலையே, என்கிட்ட எதுவும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னேன். லீவ் எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு சொன்னேன். இல்லை என்கிட்ட 3 நாள் லீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் எப்போ வரேன்னு எதுவும் சொல்ல அப்படி இப்படின்னா சரி ரைட்டு. நானும் இல்லை எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நானும் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவர் என்னையவே கேட்டார், நீ எப்போ வர அப்படின்னு. நான் இல்லை இந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு வரேன், எக்ஸாம் முடிச்சிட்டேன், இந்த ஊருக்கு இனிமேல் தான் கிளம்பணும் அப்படின்னாரு. சரி எப்போ பிக்கப் பண்ண வரணும்னு கேட்டார். இல்லை நான் பஸ்ஸில் வர்றதுக்கு ஒரு 11-12 மணி ஆயிரும். ஸோ நீ ஒர்க் பிஸியில் இருப்பீங்க, ஸோ நீங்கள் வர வேணாம், நான் வீட்டில் எங்கள் அண்ணனை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொன்னதுக்கு இல்லை நானே வரேன் பரவாயில்ல அப்படின்னாரு. இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு நானும் சும்மா சொல்லி சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் மெசேஜ் பண்ணல. அதுக்கப்புறம் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா அப்புறம் அதை பற்றி பேசலை. ஆனால் இன்றைக்கி சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ நியூவாக பார்க்குறவங்க வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, கிளாரிட்டி இருக்குதா இல்லையா, இல்லை ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி போடலாம், இல்லை நீங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை வேறு இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபையை வந்துட்டு நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போடுறப்போ வந்துட்டு பிளைண்டாக போடுறோம். ஸோ அது அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுது, ஒரு மெசேஜ் ஒன்று கன்வே பண்ணோன்னா வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டாக பேசுகிறப்ப வந்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் நான் சிங்கிளாக பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு கன்க்ளூஷனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது. ஸோ அதனால உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு எதை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை எதை கரெக்ட் பண்ணணுன்றது தெரியும். ஸோ அதை சொன்னிங்கன்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய சைட்லேருந்து இந்த ஒரு இதுதான். ஓகே பாய். இதோட நான் வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் பெரிய லெவல்லாம் ஆக மாட்டேன். ஓகே, இது வந்துட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைக்காக தான், என்னோடய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போகிறப்பையே வந்துட்டு நான் மொபைலில் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மொபைல் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ அதனால் எதையுமே போட முடியல. நான் 2022 வந்துட்டு நான் அது மொபைலில் வீடியோ எடுத்தேன். விவோ V25ல் சூப்பராக இருந்தது கேமரா. கேமராக்காக தான் வாங்கினதேவும். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி வெறியனாக இருந்தேன். ஸோ நான் கேமிங் மொபைலாக தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு 30,000க்கு வந்துட்டு மொபைல் எடுத்தேன் இஎம்ஐயில். சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, வேறு ஏதாவது நல்ல வியூ இருந்துச்சுன்னா காட்டுறாங்க. ஓகே, பாய் பாய். ஒரு வழியாக வந்துட்டு திருச்சிக்கிட்ட வந்துட்டேன். அதாவது திருச்சிக்கே வந்துட்டேன். இன்னும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம எதுவும் சாப்பிட்ல, சரிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுப்போம். ஏன்னா இன்னும் வந்துட்டு ஒரு 1.5 hour டைம் இருக்குது. மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8:16 தான் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு
மோமோஸ் வாங்கியிருக்கேன். மோமோஸ் வந்து எனக்கு ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ அதனால் மோமோஸும் ஒரு மேங்கோ மில்க் ஷேக்கும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஏர்போர்ட்டு என்ட்ரி போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நான் ஆர்டர் பண்ண 700 ml மேங்கோ மில்க் ஷேக். இந்த மேங்கோ மில்க் ஷேக் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. ஜூஸும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் சாப்பிட்டேன் மோமோஸ். பட்டு மோமோஸ் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க போல், ஸ்டீம் பண்ணி தருவாங்கன்னு நினச்சேன். பட் ஃப்ரை அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மொபைலில் வந்துட்டு தெரியுதா ஃப்ளைட் வந்து தெரியுதா, இதுதான் வந்துட்டு அவன் வர ஃப்ளைட்டு. ஸோ இன்னும் டைம் இருக்குது நம்ம இங்கே வர்றதுக்கு. ஸோ மோர் இன்ஃபோவில் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9:34 தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இன்னும் டைம் இருக்கிறதுனால இங்கேயே ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்துட்டு என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ரேடார் 24ன்னு ஒரு ஆப்பு. இப்போ தான் லாகின் பண்ணேன். லாகின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தேன். அப்போ தான் வந்துட்டு இது தெரிஞ்சது. ஸோ ஓகே, இது என்ன இங்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இது கரெக்டாக தான் வருது போல். கடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா தான் ஓடுது. இது நான் குடித்தது வந்துட்டு மேங்கோ ஜூஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்தளவு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, ஆனால் பசிக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமான்ட்டு. நான் வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம லைட்டாக ஏதாவது எடுத்துக்கலாம். ஏன்னா மதியமும் சாப்பிட்ல. மார்னிங் வந்துட்டு புரோட்டா சாப்பிட்டதோட சரி. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்ல, என்ன பார்த்துக்கலாம். இங்கே தான் ஜூஸ் 700 அந்த கடையில் தான் குடித்தேன். ஓகே தான், டேஸ்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. பட் அமௌண்ட் வந்து டீசெண்டாக தான் இருந்தது. பட் ஆனால் டேஸ்ட் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் டேஸ்ட்டு. ஆனால் ஓகே, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மேங்கோ 700 ml. அதுக்கப்புறம் மோமோஸ், வெஜ் மோமோஸ் சாப்பிட்ருந்தேன். லாஸ்ட்டாக வந்து 4 பீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மஷ்ரூம் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பட் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஃப்ரை பண்ணால் வந்துட்டு ஓகே தான், நல்லா தான் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஸ்டீம் தான் வந்துட்டு நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு பழகிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரை சாப்பிட்டதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணான்னு நினைக்கிறேன் ஃபார் வெஜ் மோமோஸ்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் குவான்டிட்டி கம்மி தான். ஆனால் 60 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு பே பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த சைடு தான் போயிருக்கணும் போல். நான் வந்து தப்பாக வந்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் எந்த சைடு வந்தேன்னு தெரில. அந்த சைடு வந்தேன்னா இந்த சைடு வந்தேன் நான். ஓ ஆமாம், பைக் பார்க்கிங் இந்த இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பைக் வந்துட்டு அந்த இடத்துல நிப்பாட்டுறோம். ஏன்னா அவ்வளோ தான் வந்துட்டு ஈஸியாக வரலாம். இங்கே நிப்பாட்டோன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படி இங்கே தான் வருவான். அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே தான். ஒரு வழியாக வந்தாச்சு. இதுதான் அந்த பார்க்கிங் லாட்டு. நம்ம உள்ளே வேணால் போய்ட்டு உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு வரலாம். லக்கேஜ் தான் இன்னும் கொஞ்சம் ஓவராக இருக்குது போல். இந்த லேப்டாப்பு தான் இல்லைனா க்ளீனாக இருக்கும். இதுதான் பைக் பார்க் பண்ணுற ஏரியா இங்கே ஏர்போர்ட்டில். ஓகே, ரொம்ப ஸ்பேஸாகவும் இல்லை. பட் இங்கே வந்துட்டு அவ்வளோவா எதுவும் நீட் இருக்காது போல். ஆனால் கார்ஸ் பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, வாட் இஸ் த டைம், 9:12. ஸோ இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ போனால் கரெக்டாக தான் இருக்கும். அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாங்கன்ற பார்த்துட்டு
இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து இதுதான் நான் செகண்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவனை கூப்பிட்றது தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். எப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் December 30 or 31 சரியாக தெரில. அந்த டைமும் வந்தோம். பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் டைம். பார்த்தீங்களா ஏர்போர்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இது திருச்சி ஸ்ரீரங்கமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதுக்காக இங்கே வச்சுருப்பாங்க போல். பார்த்தீங்களா எல்லோரும் வந்துட்டு அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன இது வருதுன்னு தெரில. ஸோ நம்ம வரப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்றதா. இந்த நாயை நான் ஃப்ளைட் வந்து 1/2 hour மேலே இருக்கும். ஆனால் அந்த நாய் வராமல் இவ்வளோ நேரம் உள்ள ஏசியில் இருந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சிக்காமல் வருவானோ அந்த மாதிரி வருவான் பாருங்க. நான் சொல்ல கேஷுவலாக வருவாருன்றது அடி நம்ம அடியாக இருக்கணும். நான் எவ்வளோ வேர்த்து விறுவிறுப்பு வந்திருக்கேன். அந்த நாய் சுற்றிட்டு வந்துருக்குது.